Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். கோல்டு கலர் சில்க் த்ரெட், green, antique beads, ஜம்கி, திலகம் ஷேப் ஸ்டோன், பால் செயின். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டுட்டு செகண்ட் லைன் வந்து ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஆன்டிக் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஒன் சைட் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அளவுக்கு பீட்ஸ் போட்டால் போதும். திரும்ப நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நான் சர்க்கிள் போட்டிருக்கேன் இல்லையா, இதில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இது ஏற்கனவே போட்ட டிசைன் தான். இந்த சர்க்கிள்லே போடுங்க. இப்போ இதில் வந்து பிங்க் கலர் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டா அதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு எல்லோ கலர் ஸ்டோன் போட்டுறேன். இப்போ இதை வந்து த்ரெட்டால் லீஃப் போட போகிறேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஸ்டெம் போடுறதுக்கு வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி முறுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். எடுத்துகிட்டு அதே சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்கோட ரைட் சைடில் சில்க் த்ரெட்டில் கோல்டு கலர் சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருக்கேன்.
பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே குட்டி குட்டி பூவாக போட்டு வச்சுருக்கோம். இந்த பாக்ஸ் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஸ்லீவில் மார்க் பண்ணுவோம் இல்லையா, அரேஞ்சு டிஃப்ரெண்ட்டில், அதே மாதிரி தான் இதுவும் மார்க் பண்ணணும். இதிலிருந்து இது அரேஞ்சு, அதேமாதிரி இதுவும் அரேஞ்சு பாருங்கள், இதிலேருந்து இது அரேஞ்சு, இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். நீடில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன், கோல்டு கலர் சில்க் த்ரெட். இதுவும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீடில் இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதில் வந்து உள்ளே இறக்கிடலாம். போட்டுட்டு இந்த பாக்ஸ்லேயும் போட்டுடலாம். த்ரெட்டை வந்து ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீடில் எடுத்திருக்கோம், இதில் போடணும். அப்புறம் திரும்ப இங்கேருந்து நீடில் எடுத்து இங்கே நீடில் எடுத்தோம் இல்லையா, இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். சில்க் த்ரெட்டுங்கிறதுனால சிக்காகும், நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிக்காகாமல் இருக்கும். இதெல்லாம் போட்டுட்டு த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறேன். இதில் வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போடுறேன். நெக்கோட ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் வரும், லெஃப்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, ஒரு சுகர் பீட்ஸ் ஒன்று. இந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனில் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். இந்த ஸ்டோனை சுற்றில எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடுறப்போ சேம் கலர் த்ரெட்டில் எடுக்கணும். நம்ம எந்த இடத்துல நீடில் எடுத்தோமோ அதே இடத்துல நீடில் திரும்ப போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் இது ஒன்று, அப்புறம் இதில் ஒன்று. இங்கேருந்து எடுத்துருக்கோமா த்ரெட்டு, அது பக்கத்துலேயே நீடில் போடணும். பாருங்க, ஃபுல் ஒர்க்கு முடிச்சிட்டோம். லெஃப்டில் வந்து ஒரு ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் அங்கங்கே. பாருங்கள், இது ஸ்லீவ் வரைக்கும் இந்த மாதிரி வரும்.
ஃபுல் ஒர்க் முடிச்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.